Welcome to Exam Daily. Now we are going to discuss about some of the important elements of various competitive examinations, especially for Tamil Nadu Public Service Commission, that is Indian polity. ஸோ நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லும்போது டிஎன்பிஎஸ்சி வரையில ஸோ தமிழில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்திய அரசியல். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி 2019 ஆண்டு அவங்களுடைய நியூ சிலபஸை வெளியிடுறாங்க. ஓகே, இந்த நியூ சிலபஸ்ல யூனிட் 5, இந்த யூனிட் 5ல தான் இந்தியன் பாலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் அந்த யூனிட்டை வைக்கிறாங்க. The titled named as Indian polity. ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரோ, டிஎன்பிஎஸ்சியை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. அதுக்கு அடுத்தபடியா இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்ட புது சிலபஸ்ல யூனிட் 5ல இந்தியன் பாலிட்டியில என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு, ஸோ சிலபஸ் டிஸ்கஷன்ஸ் பண்ண போறோம். தென் சிலபஸ் டிஸ்கஷன்ஸை முழுமையா ஹோலிஸ்டிக்கா முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன புக்ஸை ஃபாலோ பண்ணா இந்த சிலபஸை நம்ம படிச்சு முடிக்க முடியும், கவர் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தபடியா ஸ்டடி பிளான். ஸோ இந்த 4 விஷயத்தை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கு. ஓகே, லெட் அஸ் கெட் இன்டு இட். ஸோ இன்ட்ரோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1600ல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குவீன் எலிசபெத் I கிட்ட பெர்மிஷன் கேட்டு இந்தியாக்குள்ள நுழையிறாங்க. 1600ல நுழைஞ்ச ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1765 பெங்கால் மாகாணத்தை சிறைப்பிடிக்கிறாங்க. அண்ட் 1773ல பெங்கால்ல ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் என்னன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம். ஸோ 1773ல இருந்து 1858 வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனி கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. 1858ல இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட மோனோபோலி சர்வ அதிகாரமும் பறிக்கப்படுது. பறிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 1858ல இருந்து 1947 வரைக்கும் இந்தியா யார் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா நேரடி பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ அப்படி பிரிட்டிஷ் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவுக்கு 1919 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அல்லது இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட், எப்படி வேணா சொல்லலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அல்லது இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1919 அப்படின்ற ஒரு சட்டத்துல ஒரு ப்ரொவிஷன்ஸை கிரியேட் பண்றாங்க. என்ன ப்ரொவிஷன்ஸ்னா மாகாண அளவிலான தேர்வாணையங்கள் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ், அதாவது ப்ரொவிஷியன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இந்த ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலயமா உருவாக்கப்பட்டது தான் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, இந்தியாவிலேயே முதலையா மாகாண அளவிலான தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். ஸோ இந்த மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இப்ப நமக்கு என்னவா இருக்கு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருக்கு, டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி 2019ல அவங்களுடைய நியூ சிலபஸை ரிலீஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய டியூட்டி, பிரைமரி டியூட்டி, பிரதான கடமை அப்படின்னு எடுத்துட்டா அது என்னன்னு சொல்லலாம்னா ரெக்ரூட்மெண்ட். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல இவங்க என்ன பண்றாங்க, எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ யாருக்காக இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசுக்கு கீழே குடிமை பணியாளர்களா பணியாற்ற விருப்பப்படுற மாணவர்களுக்கு, கேண்டிடேட்ஸ், ஸோ அவங்களுக்கான எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனை யார் கிளியர் பண்றாங்களோ அவங்க தமிழ்நாடு அரசுக்கு கீழே குடிமை பணியாளர்களா சர்வீஸ் பண்ணலாம். ஸோ இவங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய பிரதான கடமையா இருக்கு. ஸோ அந்த தேர்ந்தெடுக்கும் முறையில 2019ல சிலபஸை மாற்றி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சிலபஸ்ல யூனிட் 5 அதுல இந்தியன் பாலிட்டி அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு. ஸோ நம்ம அடுத்தபடி என்ன பார்க்க போறோம்னா இந்த யூனிட் 5ல என்னென்ன சிலபஸஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் வந்து இந்த யூனிட் 5க்குள்ள இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அந்த டாபிக்ஸை எப்படி படிக்கலாம் அதை பத்தின முழு விவரம் அல்லது விளக்கம் அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ சிலபஸ் டிஸ்கஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் டாபிக் அதுதான், அதாவது இந்திய அரசியல் அமைப்பு, இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால நம்ம 2 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்று இந்திய அரசியல் அமைப்பின் வரலாற்று பின்னணி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இந்திய அரசியல் அமைப்பின் வரலாற்று பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அடுத்தபடியா இந்திய அரசியல் அமைப்பின் உருவாக்கம், மேக்கிங். ஒன்னு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வரலாற்று பின்னணி, இன்னொன்னு மேக்கிங். இந்த ரெண்டுமே நம்ம இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்து முடிச்சுட்டா அதுக்கு அடுத்தபடியா எங்க என்டர் ஆகும்னா பிரியாம்பிள், அதாவது அரசியல் அமைப்பின் முகப்புரை சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொரு புக்குக்குமே
இண்டெக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு ஒரு பேஜஸ் இருக்கு. அதே மாதிரி அரசியலமைப்பின் இண்டெக்ஸ் ஆகவும் கண்டென்ட் ஆகவும் செயல்படுறது தான் இந்த பிரியாம்பிள். இந்த பிரியாம்பிள் தான் அரசியலமைப்பின் எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த பிரியாம்பிள் படிக்கிறது மூலயமா நம்ம அரசியலமைப்பின் தன்மை என்ன, நேச்சர் என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல இந்த பிரியாம்பிள் படிக்க முடியுமா அரசியலமைப்பின் நோக்கம் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது தன்மை மற்றும் நோக்கம். பிரியாம்பிள் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள், சிறப்பு அம்சங்கள் அல்லது salient ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த salient ஃபீச்சர்ஸ் படிக்க மூலியமா நம்ம அரசியலமைப்பு மற்ற அரசியலமைப்புல இருந்து எப்படி வேறுபட்டிருக்கு, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இந்திய அரசியலமைப்புல இருக்கு, எந்தெந்த நாடுகளிலிருந்து எது பெறப்பட்டது, ஓகே, எது நம்மளே உருவாக்கப்பட்டது, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தபடியா பார்ட் 1. பார்ட் 1 என்னன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதுதான் இந்திய அரசியலமைப்புடைய பார்ட் 1, பகுதி 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல மொத்தம் 4 ஆர்டிகல், 1 to 4 ஆர்டிகல்ஸ் பார்ட் 1ல இருக்கு. ஸோ இந்த 4 விதியும் படிச்சு முடிச்சுட்டா அதுக்கு அடுத்தபடியா நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா குடியுரிமை, சிட்டிசன்ஷிப். இதை பகுதி 2ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்ட் 2. ஸோ இந்த பகுதி 2ல விதி 5ல இருந்து விதி 11 வரைக்கும். ஓகே, அது ஒரு குடியுரிமை பெறுவதை எப்படி, ஒரு குடியுரிமை எப்படி நம்மளை விட்டு போவோம், ஓகே, இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே இந்த சிட்டிசன்ஷிப்ல நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்னென்ன, இதை நம்ம பகுதி 3 படிப்போம். ஓகே, 12ல இருந்து 35 வரைக்கும் நம்ம பகுதி 3 படிப்போம். அதுக்கு அடுத்தபடியா பகுதி 4 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு அரசாங்கம் நல்லாட்சி புரிவதற்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படி சொல்றதுதான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்றது வெறும் அட்வைசரி மட்டும்தான். இது அரசாங்கம் ஃபாலோ பண்ணலன்னா நீதிமன்றத்துல நம்ம வழக்கெல்லாம் போட முடியாது. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது ஆர்டர்லி, ஓகே, சட்ட ரீதியா எனாக்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு மனிதனுக்கு அவனுடைய அடிப்படை உரிமை கொடுக்கலன்னா நீதிமன்றத்துக்கிட்ட வழக்கிடலாம். ஆனா அரசு நெறிமுறை கோட்பாடு படி அரசாங்கம் செயல்படலைன்னா நீதிமன்றத்துல வழக்கிட முடியாது. அதுக்கு அடுத்தபடியா பகுதி 4A, பகுதி 4A தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது நடைமுறைப்படுத்தும் பொழுது 1950ல நடைமுறைப்படுத்தும் பொழுது இது இல்லை. இது ரேட்டரா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலயமா தான் உருவாக்கப்பட்டது. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம், யாரு பண்ணா, எதுக்காக இது கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே இதை டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். கியூரியாசிட்டி வளர்த்துக்குங்க. ஓகே, இது நம்ம அடிப்படை கடமைகள் சொல்லுவோம். இது மட்டுமா சிலபஸ் இல்லை. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ஸ், அதாவது மத்திய அரசின் அல்லது ஒன்றிய அரசின் நிர்வாகம். இந்த நிர்வாகம் வந்துட்டு பிறகு இந்த நிர்வாக தலைவராக யார் செயல்படுறாருன்னா பிரசிடென்ட். ஒட்டுமொத்த இந்திய அரசு நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுறவர் பிரசிடென்ட். ஏன்னா இந்திய அரசு எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் அது யார் பேர்ல செய்யணும்னா பிரசிடென்ட் பேர்ல தான் செய்யணும். அந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட். அதுக்கு அடுத்தபடியா வைஸ் பிரசிடென்ட், அடுத்தபடியா வைஸ் பிரசிடென்ட், அண்ட் தென் பிரைம் மினிஸ்டர், அவருடைய இதர மந்திரிகள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஓகே, நம்ம அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கேட். ஓகே, இது எல்லாமே என்ன என்ன அப்படின்றத இந்த யூனியன் எக்ஸிகியூட்டிவ் படிக்கப்போ நம்ம சொல்லுவோம். இது பகுதி 5. ஓகே, இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 5 நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் நிர்வாகம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? இல்ல, மத்திய அரசின் சட்டமன்றம் அல்லது ஒன்றியத்தின் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றியத்தின் பாராளுமன்றம். இதை யார் யாரு, என்னென்ன அவைகள் இருக்கு, அந்த அவையின் உறுப்பினர்கள் ஆகுறதுக்கு என்ன தகுதிகள் தேவை, என்ன வயசு தேவை, அவங்களின் அதிகாரங்கள் என்ன, கடமைகள் என்ன, செயல்பாடுகள் என்ன, ஓகே, இந்த ரோல்ஸ், பவர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்கல்ல, இது எல்லாமே நம்ம யூனியன் லெஜிஸ்லேச்சர்ஸ் படிக்கிறப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப மத்திய அரசை பத்தி நிர்வாகத்தையும் சட்ட உருவாக்குற குழுவையும் நம்ம எப்படி படிச்சோமோ அதே மாதிரி மாநில அரசுக்கும், மாநில அரசும் நிர்வாகம் செய்யுது, இந்த மாநில அரசும் சட்டம் உருவாக்குது. ஏன் மாநில அரசு நிர்வாகம் செய்யுது, மாநில அரசு சட்டம் உருவாக்குதுன்னா இந்தியா ஃபெடரல் சிஸ்டம் அல்லது கூட்டாட்சி முறையின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கூட்டாட்சி முறைனா என்ன? ஒரு அரசு அல்லது ஒரு நாடுன்னு வச்சுக்கோம், ஒன் நேஷன். அந்த ஒரு நாட்டுக்கு கீழே 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட அரசாங்கங்கள் செயல்படும். இந்தியாவை பொறுத்தவரையில மத்திய அரசுன்னு ஒண்ணு செயல்படுது, மாநில அரசும் செயல்படுது. ஸோ இந்த 2 அரசாங்கத்துக்கும் அதிகாரங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும். ஓகே, அது சமமா பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தா அது பியூர் ஃபெடரலிசம். அதிகார பகிர்வு வந்து சமமா இருந்தா பியூர் ஃபெடரலிசம். அதிகார பகிர்வுல சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா அது குவாசி
இந்தியாவில பொறுத்தவரையில மத்திய அரசை விட மாநில அரசுக்கு சற்று அதிகாரம் கம்மி. ஸோ அதனால இந்திய கூட்டாட்சி முறைய அரை கூட்டாட்சி முறை, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா குவாசி ஃபெடரலிசம் அல்லது செமி ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெடரலிசம்ன்ற கான்செப்டை படிக்கும் பொழுது நம்ம மத்திய அரசின் மாநில அரசின் உறவு முறைகளை பத்தி படிப்போம். மத்திய அரசு மாநில அரசின் உறவு முறைகளை பத்தி படிப்போம். இப்போ நம்ம மத்திய அரசு படிச்சோம், மத்திய அரசு நிர்வாகிகளை பத்தி படிச்சோம், மத்திய அரசு சட்ட ஏற்றும் குழுக்களை படிச்சோம். அதாவது பாராளுமன்றத்துல கீழவை மேலவை, அதாவது மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஹவுஸ் ஆஃப் பீப்புள் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா அதே மாதிரி மாநில அரசு படிக்கிறோம். மாநில அரசு நிர்வாகிகள், மாநில அரசு சட்டம் ஏற்றும் குழு, சில மாநிலங்கள்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று இருக்கும், சில மாநிலங்கள்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கும். ஸோ லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்தாலே கவுன்சில் அண்ட் அசம்பிளி, எந்தெந்த மாநிலங்கள்ல கவுன்சில் இருக்கு, எந்தெந்த மாநிலங்கள்ல அசம்பிளி மட்டும்தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மத்திய அரசு மாநில அரசின் உறவு முறை, என்டையர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா ஷெட்யூல், அட்டவணை 7ல போனீங்கன்னா 3 விதமான பட்டியல் கொடுத்துருப்பாங்க. பட்டியல் 1, பட்டியல் 2, பட்டியல் 3 அப்படின்னு. ஸோ இந்த 3 விதமான பட்டியல் எதை குறிக்குதுன்னா, பட்டியல் 1 மத்திய அரசின் அதிகாரங்கள், பட்டியல் 2 மாநில அரசின் அதிகாரங்கள், பட்டியல் 3 பொது பட்டியல் சொல்லுவாங்க. அதாவது யூனியன் பவர் லிஸ்ட், ஸ்டேட் பவர் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்னா 2 பேருமே, மத்திய அரசும் மாநில அரசு 2 பேருமே இந்த பட்டியலில் சொல்லியிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தலாம். இப்போ மாநில அரசின் அதிகாரத்துல மாநில அரசு மட்டும் தான் பயன்பட முடியும். மத்திய அரசு அதிகார பட்டியல்ல மத்திய அரசு மட்டும் தான் செயல்பட முடியும். உதாரணத்துக்கு இந்த ரயில்வே, ஆர்மி இது எல்லாமே மத்திய அரசின் கட்டுப்பாட்டு கீழே இருக்குது. போலீஸ், லேண்ட் இது எல்லாம் மாநில அரசு கட்டுப்பாடு. ஓகே, கல்வி எடுத்துட்டீங்கன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் இருக்கு. இது பொது பட்டியல், ரெண்டுமே அவங்க செயல்படலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை படிச்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தபடியா லோக்கல் கவர்மெண்ட். ஓகே, லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அப்படி சொல்லுவாங்க. இந்த லோக்கல் கவர்மெண்ட் 2 வகை இருக்கு. இந்த லோக்கல் கவர்மெண்ட்டே நகரங்கள் அளவில், லோக்கல் கவர்மெண்ட் கிராமங்கள் அளவில். நகரங்கள் அளவில் இருந்தா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அல்லது லோக்கல் கவர்மெண்ட். இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல உள்ளாட்சி, முனிசிபாலிட்டிஸ். ஸோ இந்த முனிசிபாலிட்டிஸ் இந்தியாவில் அரசியலமைப்பு உருவாக்கும் போதே உருவாக்கப்படலை. அது 73 மற்றும் 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இணைக்கப்பட்டது. ஓகே, 73 மற்றும் 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இணைக்கப்பட்டது. அது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய அரசியலமைப்பு எழுதி முடித்து நடைமுறை ஆகும் பொழுது 1950ல இது இந்த கான்செப்ட் இல்லை. ஓகே, கிராமங்கள் அளவுல இருந்தா அது பஞ்சாயத்து ராஜ், நகரங்கள் அளவுல இருந்தா அது லோக்கல் கவர்மெண்ட் அல்லது முனிசிபாலிட்டி, தமிழ்ல உள்ளாட்சி அப்படி சொல்லுவாங்க. தமிழ்ல உள்ளாட்சி. ஸோ சிலபஸ் இதுக்கப்புறம் இன்னொரு செஷன் இருக்கு. என்ன செஷன்னா எலெக்ஷன். எலெக்ஷன் பத்தி நம்ம ஏன் படிக்கிறோம்? இந்தியா என்ன மாதிரியான அரசு முறையில செயல்பட்டு இருக்கு? மக்களாட்சி அரசு முறையில செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த மக்களாட்சி அரசு முறையில எலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இந்த எலெக்ஷன் 2 வகை இருக்கு. ஒன்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இன்னொன்று ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ இந்த 2 எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள், அதுல சேர்மேன் ஆகணும்னா என்ன தகுதி வேணும், அந்த சேர்மனுடைய பவர், ஃபங்க்ஷன்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே, அவங்களுடைய அதிகாரம், செயல்பாடுகள், கடமைகள், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தபடியா ஜுடிஷியரி சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில, இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரையில எக்ஸ்பெஷலி ஓகே பகுதி 4 நான் சொன்னல அரசு நெறிமுறை கொள்கைகள். இந்த பகுதி 4ல விதி, அதாவது ஆர்டிகல் 50ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிர்வாகத்துறையில இருக்கிற ஆட்சியாளர்களும் நீதிமன்றமும் தனித்தனியா செயல்படணும். ஓகே, செப்பரேட் ஆஃப் ஜுடிஷியரி சிஸ்டம் ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அல்லது செப்பரேட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் சிஸ்டம் ஃப்ரம் ஜுடிஷியரி சிஸ்டம். இது 2 வகையில சொல்லலாம். ஆட்சியாளர்களும் அதாவது நிர்வாகிகளும் நீதித்துறையும் தனித்தனியா செயல்படணும். அதே சமயத்துல இந்த நீதித்துறை படிநிலையில செயல்படும், ஹைரார்க்கில செயல்படும். அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட், சப் கோர்ட் சொல்லுவோம். படிநிலையில செயல்படும். இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் சொல்ற ஆர்டரை ஹைகோர்ட் ஏத்துக்கும், ஹைகோர்ட் கொடுக்குற ஆர்டரை சபார்டினேட் கோர்ட் ஏத்துக்கும். ஒரு கேஸ் சபார்டினேட் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்டுக்கு போகும் மேல்முறையீட்டுக்கு, ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் மேல்முறையீட்டுக்கு. இந்தியாவை பொறுத்தவரையில சுப்ரீம் கோர்ட் தான் அபெக்ஸ், தலைமை நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபெக்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சபார்டினேட் கோர்ட் 2 வகை இருக்கும். ஒன்னு சபார்டினேட் கோர்ட் ஃபார் சிவில் கேசஸ், சபார்டினேட் கோர்ட் ஃபார் கிரிமினல் கேசஸ் அப்படின்னு 2 வகையில இருக்கு. ஓகே, ஹைகோர்ட்ல சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் 2 எடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட்ல அதே மாதிரி எடுக்கலாம். ஆனா அரசியலமைப்பு வழக்கு, கான்ஸ்டிடியூஷனல் கேஸ், உதாரணத்துக்கு உங்களுக்கு அரசியலமைப்புல இருக்கிற அடிப்படை உரிமை அரசு ஊழியர்களாலோ அல்லது அரசாங்கத்தாலேயோ பறிக்கப்பட்டதுன்னா நீங்க ஒரு வழக்கு போடுறீங்க,
என் அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் எனக்கு தரப்படலை அப்படின்னு வழக்கு போடுறீங்கன்னா அந்த வழக்கு அரசியலமைப்பு வழக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியலமைப்பு வழக்கு குறைஞ்சபட்சமாக ஹைகோர்ட்ல இருந்து தான் எடுக்கணும். குறைஞ்சபட்சமாக ஹைகோர்ட்ல தான் கண்டக்ட் பண்ணணும். சபார்டினேட் கோர்ட் அல்லது மாவட்ட அளவிலான நீதிமன்றம் சொல்றாங்கல்ல, மாவட்ட அளவிலான நீதிமன்றத்துக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. மாநிலங்கள் அளவிலான நீதிமன்றத்துக்கு தான் அதுக்கு அதிகாரம் இருக்கு. மாநிலங்கள் அளவிலான நீதிமன்றத்தை நம்ம என்னன்னு பேர் சொல்றோம்? ஹைகோர்ட் அப்படின்னு சொல்றோம். அங்கே ஜுடிஷியரி சிஸ்டம் படிச்ச உடனே நம்ம அடுத்தபடியா என்ன படிப்போம் அப்படின்னா ரூல் ஆஃப் லா அப்படின்ற ஒரு கான்செப்டை படிப்போம். ஓகே, சட்டத்தின் ஆட்சி. ஓகே, நம்ம டெமோக்ரஸியில ஒன் ஆஃப் த முக்கியமான கான்செப்ட் வந்து இந்த சட்டத்தின் ஆட்சி. டெமோக்ரஸியில ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சட்டத்தின் ஆட்சி. அது என்ன சார் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா? சிம்பிள். இப்போ டெமோக்ரஸி அப்படின்றதுல மக்கள் நேரடியாகவே தங்களை தாங்களே ஆண்டு கொள்வார்கள். மக்களை நேரடியாகவே தங்களை தாங்களே ஆண்டு கொள்வார்கள். அதாவது மக்கள் சட்டத்தை உருவாக்குவார்கள். லா கிரியேட் பண்ணுவாங்க. சட்டம் மக்களை ஆளும். இது நேரடி ஜனநாயக முறை. மறைமுக ஜனநாயக முறையில மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்குவார்கள். ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகள் சட்டத்தை உருவாக்குவார்கள். சட்டம் மக்களை ஆகும். புரியுற மாதிரி சொல்லணும்னா மக்கள் எம்எல்ஏ எம்பி அப்படின்றவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க? மாநிலங்கள் அளவிலான சட்டத்தை உருவாக்குவாங்க. எம்பி அப்படின்றவங்க இந்திய அளவிலான சட்டத்தை உருவாக்குவாங்க. அந்த சட்டம் மறுபடியும் மக்களையே ஆளும். இப்போ மனிதன் ஆளுகிறான் அல்லது ரூல் ஆஃப் மென் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 2010-11 இந்தியாவில் வேற ஒரு ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியில உருவாக்கப்பட்ட சட்டம் இப்ப நடைமுறையில இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஓகே, இப்போ மனிதன் ஆளுகிறான்னா அந்த சட்டம் நடைமுறையில இருக்கக்கூடாது. ஓகே, அது மன்னராட்சி முறையில நடக்கும். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. மன்னன் மாறிட்டா வேற ஒரு மன்னன் வந்து அவனுடைய அரசாணையை வெளியிட்டா அந்த மக்கள் எல்லாமே அந்த மன்னன் படிதான் செயல்படுவாங்க. அந்த மன்னரை வீழ்த்திட்டு வேற ஒரு மன்னர் வந்து அவன் சொல்றபடி செயல்படுவாங்க. இங்க சட்டம் தான், மன்னன் இல்ல, மனிதன் இல்ல, சட்டம் தான் மக்களை ஆளுகிறது. அதுதான் ரூல் ஆஃப் லா. இந்த கான்செப்டை பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் சட்டத்தின் ஆட்சி அப்படி சொல்லுவோம், ரூல் ஆஃப் லா. அப்புறம் பப்ளிக் லைஃப்ல எப்படிலாம் கரப்ஷன்ஸ் நடக்குது இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கரப்ஷன் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பார்க்க போறது இல்ல, இந்த கரப்ஷனை தடுக்கிறதுக்கு ஆன்டி கரப்ஷன்ஸ் மெஷர்ஸ், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அரசாங்கங்கள் என்ன எடுத்திருக்கு, அரசு ஊழியர்கள் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செஷன் தான் லோக்பால், லோக் ஆயுக்தா. இது ரெண்டுமே கரப்ஷனை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள். இதோடைய செயல்பாடுகள், கடமைகள், அதிகாரங்கள் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கடைசியா 2005 பாராளுமன்றம் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த சட்டத்தை பத்தின முழுமையான விளக்கங்களும் நம்ம பேச போறோம். அப்புறம் பெண்களுக்கான எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான அதிகாரங்கள், அரசியலில் பங்கேற்பு, நிர்வாகத்தில் பங்கேற்பு, ஓகே, பொருளாதாரத்துறையில் அவங்களுடைய வளர்ச்சி, இது எல்லாமே. தென் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ஸ் ஃபோரம், இந்தியாவில் கன்சியூமர் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த கன்சியூமர் கோர்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், அந்த நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அது செயல்படுறது எப்படி, ஓகே, அவங்களுடைய அதிகாரங்கள், ஓகே, அது எந்த அளவுக்கு அவங்களுடைய அதிகாரம் வீழ்ச்சியில இருக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசி சாப்டர் இன் இந்தியன் பாலிட்டியில ஹியூமன் ரைட்ஸ் சாப்டர். கடைசி சாப்டர் இன் இந்தியன் பாலிட்டியில ஹியூமன் ரைட்ஸ் சாப்டர். இந்த ஹியூமன் ரைட்ஸ் சாப்டர் வந்து சர்வதேச அளவுல யூஎன்டிபி, ஓகே, அவங்க தான் உருவாக்குனாங்க. ஓகே, இந்த யூஎன்டிபி அந்த டிசம்பர் 10 1948 உருவாக்கப்பட்ட இந்த சாப்டரை தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். டிசம்பர் 10, 1948. ஸோ இந்தியாவிலையும் ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக 2 சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. ஒன்று நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இன்னொன்று ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், NHRC, SHRCன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தை பத்தின டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ், ஓகே, இதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது ஓவராலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த இந்தியன் பாலிட்டிக்கான, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான இந்தியன் பாலிட்டி அந்த யூனிட் 5 நம்ம முழுமையா முடிச்சிட்டோம். அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தபடியா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா, நம்ம என்ன பார்க்க போறோம்? ரொம்ப சிம்பிள் தான். இந்த டாபிக்ஸை எந்த புக்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம், இந்த டாபிக்ஸை நம்ம எந்த புக்ஸ்ல இருந்து பார்க்கலான்றது தான்
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, இப்போ அடுத்தபடியா எந்த புக்ஸை ஃபாலோ பண்ணா நம்ம இந்த யூனிட் 5 அதாவது இந்தியன் பாலிட்டியை நம்ம முழுமையாக கவர் பண்ண முடியும்? சி, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றதுனால நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்மளுடைய சமச்சீர். இந்த சமச்சீர்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே ரிகார்டிங் சிவிக்ஸ் நம்ம தரவா இருக்கும். சிவிக்ஸ் அப்படின்ற ஒரு தலைமையில சமச்சீர் அப்படின்னு இருக்கும். சமச்சீர் புக்கில் சிவிக்ஸ்னு இருக்குல்ல, அதுல 6ல இருந்து 12 வரை. இதுல 11th 12th மட்டும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான டாபிக்ஸை மட்டும் தேர்ந்தெடுத்து படிச்சா போதும். எல்லா டாபிக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா 11th 12th உங்களுடைய புக்கு பேர் என்னன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், நாட் இந்தியன் பாலிட்டி. நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸை படிக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டி தேர்வை பொறுத்தவரையில இந்தியன் பாலிட்டியை படிச்சா போதும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அவசியம் இல்லை. ஸோ அதனால 11th and 12th புக்கில் சில டாபிக்ஸை மட்டும் படிச்சா போதும், முழுமையா படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிலபஸை ரிஃபர் பண்ணி சிலபஸ் ஓரியன்ட் டாபிக்ஸை மட்டும் நீங்க கவர் பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ இப்போ இந்த புக்ஸ் எடுத்துட்டோம்னா அல்லது சமச்சீர் சிவிக்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஓகே, ஒன்று செகண்டரி லெவல், இன்னொன்று ஹையர் செகண்டரி லெவல். ஸோ இந்த செகண்டரி லெவல்னா 6th இருந்து 10th, ஹையர் செகண்டரி லெவல்னா 11th and 12th. ஒரே டாபிக் 2 இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற டாபிக் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும். ஸோ இந்த 2 லெவல்ல நீங்க படிக்கும்போது உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்னா 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு டாபிக் படிக்கிறீங்க, உங்களுக்கான பேசிக் நாலேஜ் வளர்ந்துடும். 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு டாபிக் படிக்கிறீங்க, உங்களுக்கான பேசிக் நாலேஜ் வளர்ந்துடும். 11th and 12th அதே டாபிக் ரிஃப்ளெக்ட் ஆகி அதை படிக்கும்போது அந்த டாபிக்கான டெப்த் இன்ட்ரடக்ஷன் அல்லது டெப்த் ஐடியா, அந்த டாபிக்கான டெப்த் ஐடியா கிடைச்சிடும். இது ரெண்டுமே கம்பைன் ஆயிடுச்சுன்னா பேசிக்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் பிளஸ் டீப் கான்செப்ட், ஃபண்டமெண்டல் பிளஸ் டீப் கான்செப்ட் ரெண்டுமே நீங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்றதுல ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே, சில மாணவர்கள் இந்த சமச்சீர் புக்கை தாண்டி நான் வேற என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேள்விகள் இருக்கும். சில மாணவர்களுக்கு இந்த சமச்சீர் புக்கை தாண்டி நான் வேற என்னெல்லாம் படிக்கலாம், போட்டித் தேர்வுக்காகவே சந்தையில பல புக்குகள் இருக்கு, பல கைடு. அந்த புக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது, கைடு அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஸோ இந்த புக்கு என்ன இருக்குன்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்னு ஒரு புக், ரொம்ப ஃபேமஸ். ஓகே, மத்திய தேர்வு எழுதுறதுக்கும் சரி, மாநில லெவல்ல தேர்வு எழுதுறதுக்கும் சரி, இந்திய பாலிட்டி, லட்சுமிகாந்தன் அல்லது லட்சுமிகாந்த் அப்படின்னு போட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த புக்கை பாருங்க, ஆத்தர் பேர் வந்து லட்சுமிகாந்த், புக்கு பேரு இந்தியன் பாலிட்டி. அதுக்கு அடுத்தபடியா துர்காதாஸ், அடுத்தபடியா ஓகே அதுக்கு முன்னாடி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கு பேரு ஓகே துர்கா தாஸ் பாசு. எல்லாரும் ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா டிடி பாசு அப்படி சொல்லுவாங்க. இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் துர்காதாஸ் பாசு, ஷார்ட்டா டிடி பாசு. இந்த 2 புக்குமே ஆங்கிலத்தில் பயிலும் மாணவர்களுக்கு, ஓகே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இந்த 2 புக்குமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன சொல்ல வருவோம்னா ஓகே வெங்கடேசன், இந்திய அரசியல் அமைப்பு, ஆத்தர்ட் பை வெங்கடேசன். ஸோ இவர் புக்கை படிச்சா தமிழ்ல படிக்கிற மாணவர்களுக்கு உதவும். ஸோ இந்த ஆத்தர் பேஸ்ட் புக்ஸ் எல்லாம் எப்போ படிக்கணும்னா நீங்க சமச்சீர் புக்ஸ் எல்லாம் முழுமையா படிச்சு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் ஆத்தர் பேஸ்ட் புக்ஸ்ல போகணும். சமச்சீர் புக்ஸ் எல்லாம் முழுமையா படிச்சு முடிச்சிட்ட பிறகுதான் ஆத்தர் பேஸ்ட் புக்ஸ்ல போகணும். புக்ஸ் மட்டுமே பத்தாது, கூடவே என்ன படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ல கரண்ட் அஃபேர்ஸுக்கு தான் அதிக ஸ்கோப் கொடுப்பாங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கீங்க, நான் எந்த நியூஸ் பேப்பரையும் பிராண்டிங் பண்ண விரும்பல. நீங்க எந்த நியூஸ் பேப்பர் வேணா எடுத்து படிக்கலாம். ஆனா நீங்க என்ன படிக்க கூடாது, என்ன படிக்கணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கீங்க. என்ன படிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் படிக்கக்கூடாது. ஓகே, யார் கட்சி ஆரம்பிச்சா, யார் எது தொகுதியில் நிற்கிறா, யார் கட்சி கூட யார் கூட்டணி வைக்கிறா, யார் கூட்டணி பிரியுது, இதெல்லாம் பாலிடிக்ஸ் தேவையில்லை. என்ன படிக்கணும்னா பாலிட்டி.
அரசாங்கம் ஒரு சட்டம் உருவாக்குச்சுன்னா அந்த சட்டம் வந்து எந்த எந்த வகையில மக்களுக்கு நல்லது, எந்த வகையில மக்களுக்கு கெட்டது, அதுக்கான அந்த சட்டத்துக்கான பாசிட்டிவ்ல 2 பாயிண்ட் அல்லது ஒரு 5-6 பாயிண்ட், நெகட்டிவ்ல ஒரு 5-6 பாயிண்ட் உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவும் இது எல்லாமே. ஓகே, பாலிட்டி படிக்கணும். அரசாங்கம் ஒரு நாடு கூட உறவு மெயின்டைன் பண்ணா என்ன மாதிரியான உறவு அது? அது இராணுவ ரீதியான உறவா அல்லது பொருளாதார ரீதியான உறவா இல்ல சாதாரண ஒரு நட்பு ரீதியான உறவா? இந்த கடைசியா இந்திய அரசு எந்த இடத்துல மீட்டிங் அட்டென்ட் பண்ணாங்க, எதற்காக அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க? ஓகே, இது எல்லாமே பாலிட்டி. அரசு சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் படிக்கணும் ஒழிய அரசியல் செய்திகளை படிக்கக்கூடாது. அரசு சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் படிக்கணும் ஒழிய அரசியல் செய்திகளை படிக்கக்கூடாது. ஓகே, ஒரு நியூஸ் பேப்பர் முடிஞ்சா ஏதாச்சும் மேகசின்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மேகசின்ஸ் படிக்கும் போதுதான் உங்களுடைய எழுத்து திறமை வளரும். ரைட்டிங் ஸ்கில் சொல்லுவாங்கல்ல, இந்த ரைட்டிங் ஸ்கில் இருந்தாதான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு அதிகமான வெயிட்டேஜ், உங்க பேப்பர் ரிச்சா இருக்கும். அப்ப ரைட்டிங் ஸ்கில்லுக்கு எப்படி நம்மளுடைய மேகசின்ஸ் மூலயமா வளர்த்துக்கலாம்னா, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டே மேகசின்ஸ் ரிலீஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு இந்த மேகசின் எடுக்கும் பொழுது குருஷேத்ரா மேகசின் பேரு குருஷேத்ரா அப்படின்னு ஒரு மேகசின் இருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்டே ரிலீஸ் பண்ற ஒரு மேகசின்ஸ். ஓகே, இந்த அப்புறம் யோஜனா குருஷேத்ரா. ஸோ இந்த மேகசின்ஸ்லாம் நம்ம படிச்சா, யோஜனா குருஷேத்ரா போன்ற மேகசின்ஸ்லாம் படிக்கும் பொழுது மத்திய அரசு என்ன மாதிரியான திட்டங்கள் உருவாக்கி இருக்கு, அந்த திட்டங்களின் வலிமை என்ன, எந்த அளவுக்கு மக்களை போய் சேரும், இந்த மாதிரியான அனலைசேஷன் ஸ்கில்ஸையும் உங்களால வளர்த்துக்க முடியும். இந்த மாதிரியான அனலைசேஷன் ஸ்கில்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸ் மூலியமாகவும், நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலியமாகவும், மேகசின்ஸ் படிக்கிறது மூலியமாகவும் வளர்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம யூடியூப் சேனல் இருக்கும். அந்த யூடியூப் சேனல்ல நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் நடந்துட்டு இருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் வசதியா இருக்கும். ஓகே, இதுதான் நீங்க படிக்க வேண்டிய புத்தகத்துல. நல்ல அமைச்சர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே. சமச்சீர் படிக்கும் பொழுதே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், ஏதாவது ஒரு மேகசின், எந்த மேகசினும் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா கவர்மெண்ட் மேகசின் வாங்கிக்கலாம். இந்த கவர்மெண்ட் மேகசின் ரொம்ப சீப். ஒரு மேகசின் 22 ரூபா. ஓகே, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அதாவது 220 ரூபான்னு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு, அதாவது 12 மாசத்துக்கு காசு கட்டினா ஒரு மாசத்துக்கு ஃப்ரீ. ஓகே, கவர்மெண்ட்டே இந்த மேகசின் கொடுக்குறாங்க. இந்த மேகசினை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீடு தேடி மேகசின் வந்துடும். நீங்க அந்த மேகசின்ஸை படிச்சுட்டு இருக்கலாம். ஓகே, அடுத்தபடியா எப்படி படிக்கலான்றது தான் சொல்ல போறேன். அதான் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சமச்சீர் கல்வி எப்படி படிக்கலாம்னா, ஒண்ணு செகண்டரி லெவல், இன்னொன்னு ஹையர் செகண்டரி லெவல். முதல்ல இதை படிக்கலாம். ஓகே, இந்த செகண்டரி லெவல் ஹையர் செகண்டரி லெவல்ல டாபிக் ரிப்பீட் ஆகும். செகண்டரி லெவல்ல பேசிக் நாலேஜ் வளர்ந்துடும். ஹையர் செகண்டரி லெவல்ல டெப்த் கான்செப்ட் வந்துடும். ஸோ இந்த பேசிக் பிளஸ் டெப்த் ஈக்குவல்ஸ் டு உங்களுக்கு வந்து ஃபுல் கான்செப்ட் வெளியிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு நாளை பிரிச்சுக்கணும். ஒரு நாள் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குது, உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு சராசரியா ஒரு 7 மணிக்கு எழுற நபரா இருந்தா, ஒரு 11 மணிக்கு தூங்குற நபரா இருந்தா நாளை பிரிச்சு, இந்த நாள்ல உங்களுக்கு எப்போ பிரைம் டைம், அது இந்த டைம்ல படிச்சாதான் எனக்கு நிறைய படிக்க முடியும், இந்த நேரத்துல படிச்சாதான் என்னால அதிகமான டாபிக்ஸை கவர் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாச்சு படிக்கணும். குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம். அது கூட கரண்ட் அஃபேர்ஸுக்கு 1 மணி நேரமாச்சு ஒதுக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த 6 மணி நேரமா அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியப்படக்கூடும். 6 மணி நேரத்தை நான் என்ன சொல்றேன், 2 மணி நேரமா பிரிச்சுக்கணும். ஓகே, இந்த 2 மணி நேரத்துல ஏதாவது ஒரு 2 மணி நேரத்தை உங்களுடைய பிரைம் டைமா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது காலையில 2 மணி நேரமா இருக்கலாம், மதியம் 2 மணி நேரமா இருக்கலாம், ஈவினிங் 2 மணி நேரமா இருக்கலாம். ஏதாவது 2 மணி நேரம் உங்க பிரைம் டைம். எந்த சூழ்நிலையிலையும் அந்த பிரைம் டைமை நீங்க விட்டே கொடுத்துடக்கூடாது. உதாரணத்துக்கு உங்களுடைய பிரைம் டைம் ஈவினிங் ஒரு 6:30 மணிலேருந்து 8:30 மணின்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வீட்டுக்கு வந்திருந்தாலும், எந்த சமயத்திலையும் இந்த பிரைம் டைமை விட்டே கொடுத்துடக்கூடாது. மற்ற டைம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அடுத்த நாள்ல சேர்த்து படிச்சுக்கணும். ஆனா அந்த பிரைம் டைம் விட்டுறக்கூடாது. ஓகே, இது கூட கரண்ட் அஃபேர்ஸ் 1 மணி நேரம். கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர் நிலையில படிக்கணும். ஒரு நாளைக்கு நீங்க இந்த 6+1 படிச்சீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டே வரும். இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணும் போது உங்க பிரெயின் அது கூட அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நீங்க மதிய நேரத்துல டெல்லா ஃபீல் பண்ற நேரத்துலலாம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படிச்சு அங்க கோப்பப் பண்ணிக்கும். ஓகே, நார்மலா ஆர்வமா இருக்கிற நேரத்துல உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வராதோ அந்த சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிக்கும். ஆப்போசிட்டா தான் பண்ணணும்.
ஆப்போசிட்டா பண்ணும்போது தான் அந்த பிரெயின் அது கூட அடாப்ட் ஆகும். ஓகே, நீங்களும் டல்லா இருக்கும் போது உங்களுடைய எந்த சப்ஜெக்ட் வராத சப்ஜெக்ட் டல் சப்ஜெக்ட் எடுத்து படுத்தீங்கன்னா படிக்க தோணுது. நல்லா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் கூடிக்கிட்டே போகும். ஓகே, நீங்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு வராத சப்ஜெக்டை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிக்க ட்ரை பண்ணுங்க. இப்படிதான் படிக்கிறதுக்கான கான்செப்டை எங்களால வளர்த்துக்க முடியும். ஓகே, ஸோ பாலிடிக்ஸை பொறுத்தவரையில எத்தனை வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னா, பாலிடிக்ஸை பொறுத்தவரையில எத்தனை வினாக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பர்சன்டேஜ் கணக்கில் சொல்றேன். பாலிடிக்ஸ்ல இருந்து 15% கேள்வி, 15 to 20% பாலிடிக்ஸ்ல இருந்து கேள்வி வரும். 100 கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த 100ல 15 இருந்து 20 கேள்வி நேரடியாகவோ மறைமுகமாகவோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடோ வரும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் 15% 20% பாலிடிக்ஸ்ல ஒட்டியே கேள்விகள் வரும். ஏன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 10 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 யூனிட்ல 100 போட்டுட்டேன், 10 யூனிட் இருந்துச்சு. இந்த 10 யூனிட்ல நீங்க ஒரு யூனிட் படிச்சாலே உங்களுக்கு எத்தனை சதவீதம், 15ல இருந்து 20% நீங்க எக்ஸாமுக்காக ரெடி ஆயிட்டீங்க. இது ஒரு யூனிட் படிச்சாலே 15ல இருந்து 20% நீங்க எக்ஸாமுக்காக ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்டடி பிளான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு வந்து நீங்க பிரிச்சுக்கணும். நாளில் வந்து 6 மணி நேரம் வந்து ஃபார் ஸ்டடீஸு, அது கூட 1 மணி நேரம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 6 மணி நேரத்தை 3ஆ பிரிச்சுக்குங்க. இந்த 6 மணி நேரத்துல 2 பிரிச்சுக்குங்க. இந்த முதல் ரெண்டுல அல்லது கடைசி 2ஆ இருக்கலாம், நடுவில் 2ஆ இருக்கலாம். பிரைம் டைம், ஏதாவது ஒரு பிரைம் டைம் எடுத்துக்கங்க. அந்த பிரைம் டைமை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகே, அதில் ஏதாவது மதிய நேரம் மோஸ்டா எல்லாருக்கும் டல்லா இருக்கும். இந்த டல்லா இருக்கிற சமயத்துல உங்களுக்கு நல்லா பிடிச்ச சப்ஜெக்டை படலாம். இல்லைன்னா மேத்ஸ் போட்டு பார்க்கலாம். ஏன்னா மேத்ஸுக்கு சாலிடா 25 மார்க் வரும். ஓகே, இந்த மேத்ஸ் போட்டு பார்க்கலாம். 25 கேள்விகள் மேத்ஸ்ல இருந்து கேட்கறாங்க, 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ மேத்ஸ் போட்டு பார்க்கலாம், உங்க பிரெயின் ஆக்டிவா இருக்கும். ஓகே, அவங்களுடைய ஆர்டினரி நேரத்துல பண்ணிக்கலாம். ஓகே, இது கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் மேட்டர்ஸ். வாரத்துக்கு குறைஞ்சது 2 முறையாச்சும் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, மண்டே டியூஸ்டே படிக்கிறீங்கன்னா அதை வெனஸ்டே ரிவைஸ் பண்ணணும். தேர்ஸ்டே ஃப்ரைடே படிக்கிறீங்கன்னா அதை சாட்டர்டே ரிவைஸ் பண்ணணும். ஸோ வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சு நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு ரிவைஸ் பண்ணினே இருக்கணும். ஓகே, ரிவைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாள் முழுக்க படிச்சதை 1 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் முழுக்க படிச்சதை 1 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஒரு வாரம் முழுக்க படிச்சதை ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஒரு வாரம் முழுக்க படிச்சதை ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஒரு மாசம் முழுக்க படிக்க போறத குறைஞ்சது 5 நாள் ரிவைஸ் பண்ணுவாங்க, அல்லது ஒரு வாரம் ரிவைஸ் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரிவைஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம சப்ஜெக்ட்ல அந்த கான்செப்ட்ல தெளிவா இருக்கும். ரிவைஸ் பண்ணாம அப்படியே படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவைஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம கான்செப்ட்ல தெளிவா இருக்கும். ஏன்னா எக்ஸாம் நேரத்துல நம்ம 10 யூனிட்டும் அப்படியே டம்ப் பண்ணிருக்கோம். இந்த 10 யூனிட் மைண்ட்ல இருக்கும் போது அது அவுட்புட்டுக்கு லேட் ஆகலாம், இல்லை தவறுதலான அவுட்புட் கொடுக்கலாம். ரிவைஸ் பண்ண பிரெயின் அதுக்கு பழகிடும். எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி கேள்வி கேட்டாலுமே நம்ம பிரெயினுக்கு தன்னாலவே அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். பிரெயினுக்கு பைக் ஓட்ட பழகணுங்க எப்படி பண்ணுவாங்க, தன்னாலவே நமக்கு ஏதாச்சும் ஸ்பீட் பிரேக் வந்தா நம்மள அறியாமே பிரேக்கு கை போவோம், கிளச்சுக்கு கை போவோம். கீர் மாத்த போறோம் அப்படின்னா கால் கீருக்கு போகும்போதே கை கிளச்சுக்கு போகும்ல. அது எப்படி நடக்குது, ப்ராக்டிஸ். திரும்ப 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 நம்ம பண்ணும்போது கால் வேற ஒரு வேலை பண்ணும், கை ஒரு வேலை பண்ணும், கண் ஒரு வேலை பண்ணும், பிரெயின் அதை வேற விதமா அக்செப்ட் பண்ணும். இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா அதை திரும்ப திரும்ப பண்ணதான் நடக்குது. முதல் முறையா பைக் ஓட்டும் போது இதுதான் நடக்காது. ஓகே, முதல்ல கிளச்சை பிடிப்போம், அப்புறமா கீரை போடுவோம், அப்புறமா ஆளுங்க இருக்காங்களா ஒண்ணு தனித்தனியா தான் பார்ப்போம். பட் இதை பண்ண என்ன ஆகும்னா அது அப்படியே பழகிடும். 3 புலன்களும் ஒரே நேரத்துல நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய படிப்பு பிரெயினை ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஓகே, இப்படி ஆக்டிவேட் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்ஸா ஒரே மாதிரி படிக்க ஆரம்பிச்சோம்னா சக்சஸ் இஸ்